முருகா. Hey guys, after a long time நாம் இன்னைக்கு ஒரு வீடியோ சந்திக்கிறோம். I'm very happy to announce we are in the our own house. Yes, finally நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ இதுக்கான ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக நம்ம நாளைக்கு நம்ம பழனிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் வித் ஃபேமிலியோட. எதுக்காகன்னா என்னோட இந்த முடியை வந்து காணிக்கையாக கொடுக்க தான் நான் வேண்டியிருந்தேன். ஸோ அதுக்காக நம்ம போகிறோம். இதில் என்னப்பா வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பழனிக்கு நாம் அதிகாலை 5 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம். அது நான், என் ஒய்ஃப், எங்கள் அம்மா, அப்புறம் என் பாப்பா. ஓகேவா? ஸோ இதுக்கான ப்ரிப்ரேஷனில் நாங்கள் இப்போ இறங்கிட்டோம். டைம் எக்ஸாக்டாக நைட்டு 10 மணி ஆகுது. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பூ கட்டிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் உட்காந்துருக்கிறது என் பாப்பாவோட ரயா. ஓகே, இந்த ரூமில் மை ஒய்ஃப் அண்டு மை டாட்டர் தூங்க போயிட்டாங்க. ஓகேவா? எங்களோட வீடு அப்படியே நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஃப்யூச்சர்ஸ் வீடியோவில் நான் நல்லா காட்டுறேன். நான் வந்து நாளைக்கு தேவையான மார்னிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அளவாக ஒரு தேவையான அளவு ஒரு ஆளுக்கு 4 சப்பாத்தின் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. அண்ட் தென் அம்மா ஆல்ரெடி சட்னி செஞ்சு வச்சிட்டாங்க. அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்க போகுது. ஸோ ஹோப் நாளைக்கு வந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படிங்கிற பிளானும் நாங்கள் போட்டு வச்சாச்சு. 5 மணிக்கு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு 3:30 ஆர் ஒரு 4 o'clockலையாவது நம்ம எந்திரிச்சு குளிக்க ஆரம்பிச்சிடணும், ரெடியாக ஆரம்பிச்சிடணும். நான் வேற தூக்கி பார்த்துட்ருக்குறேன். நாளைக்கு வந்து இந்த முடி வந்து நம்ம முருகனுக்காக கொடுக்க போகிறோம். சூப்பர். நிறையா பேசணும். ஆக்சுவலாக நிறையா வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் எந்த ஒரு வீடியோவும் போடாமல் இருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபுல் உழைப்பையும் ஒரு விஷயத்துக்கு சூப்பராக கொடுத்தோம்னா அந்த விஷயம் நல்லபடியாக வரும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறக்கூடிய ஆள். என்னால் வந்து ஒர்க்குக்கும் போயிட்டு வீடியோஸும் பண்ணிவிட்டு இந்த வீடு கட்டுறோம் பார்த்திங்களா, இந்த வீட்டை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறத ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வீடியோஸ் போட முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோஸை வந்து கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். கடைசி வீடியோவாக நம்ம எது போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபிக்காக ஒரு சாங்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி போட்டிருந்தோம். இந்த வருஷம் கப்பு நமக்கு தானே. ஸோ அதே மாதிரியே கப் அடிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் சீக்கிரமாக கிளம்புறோமோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய் ரோடெல்லாம் செம்ம வெறிச்சோடி தான். இப்படி போனோம், வாங்க மொட்டை அடிக்க. இப்படிமா மொட்டை அடிக்கிறதுக்கு வாங்கம்மா. பழனி மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் தூய்மை காக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வர்ற பக்தர்கள்லாம் வந்து யாரும் அசுத்தப்படுத்தலைங்க. அந்த கடை இருக்கவங்க பார்த்தீங்களா, கடையில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டீயை குடிச்சிட்டு நடு ரோட்டில் வந்து பேப்பர் கப்ஸை போட்டுட்டு போகிறாங்க. டீயை கழுவி ஊற்றுறாங்க. எனக்கு ஏன்டா செப்பலை விட்டுட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. அங்கே தெரியுது பாருங்க அந்த முருகன், அவரைத்தான் பார்க்க போகிறோம். இதுதான் அரசு அருங்காட்சியகம். உண்மையை சொல்லணும்னா நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட போனதில்லை. மொபைல் ஃபோன்ஸை கோயிலுக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுங்கிறது ரூல். ஸோ அதை ஒபே பண்ணி நாங்கள் கொண்டு போய் அந்த லாக்கரில் கொடுக்க போகிறோம். ஸோ சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஃபைனலி நாங்கள் மொட்டை அடிச்சாச்சு. பார்த்துக்கோங்க, இந்த பழனி ட்ரிப்பு நாங்கள் முடிச்சாச்சு. ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும். நான் இத்தனை வருஷத்தில் பழனி போனதில் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தலையில் பார்த்துக்கோங்க, இன்னும் அந்த சந்தனம் இருக்கட்டும், அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
என்னடா விஷயம், எனக்கு ரொம்ப 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 ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு ஒரு ட்ரிப்பாக தான், ஒரு டிவோஷனல் ட்ரிப்பாக தான் வந்து இந்த பழனி ட்ரிப் வந்து இருந்துச்சு. பிகாஸ் நான் பழனிக்கு வந்து சின்ன வயசில் நிறையா தடவை போயிருக்கோம். பட் இந்த மாதிரியாக நான் எப்போவுமே ஃபீல் பண்ணதே இல்லைங்க. நான் ஒரு 4-5 விஷயத்தில் அதை பற்றி ஃபீல் பண்ணேன். அதை பற்றி நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நான் பழனிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய் முடி காணிக்கை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போனது. ஸோ அது பண்ணுறதுக்காக போனோம். முடிக்காணிக்கை கொடுக்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக முடிக்காணிக்கை அப்படிங்கிற மாதிரியான தான், அதுக்கு நோ சார்ஜஸ் வந்து எதுவுமே வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போர்டிலெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளும் போனோம். முடி காணிக்கை எனக்கும் என்னோடய டாக்டருக்கும் வந்து கொடுத்தோம். ஃபஸ்ட்டு டாக்டருக்கு கொடுத்தோம். அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காணிக்கை கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ காணிக்கை அப்படின்னா வந்து நம்ம விருப்பப்பட்டு இதை கொடுக்கறது தானே. நான் அந்த இடத்துல ஒரு 50 ருபீஸ் கொடுத்தேன். சேஞ்ச் எனக்கு 50 ருபீஸ் இருந்துச்சு. உங்கள் குழந்தைக்கெலாம் 100 ரூபா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்மளை டிமாண்ட் பண்ணாங்க. சரி, குழந்தைக்கு வந்து நல்லா அடிச்சிருக்காங்க, சரி ஓகே குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு 100 ரூபா கொடுத்தாச்சு. அண்ட் தென் நான் போனேன். எனக்கு போய் உட்காந்ததுக்கப்புறமும் அடித்து முடிச்சுட்டு அதே மாதிரி அந்த 50 ரூபா கொடுக்குறேன், வாங்க மாட்டேங்கிறாங்க. திரும்பவும் என்னை வந்து 100 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து 100 ரூபாங்கிறது 500 ரூபா எனக்கோட பிரியப்பட்டு நான் கொடுக்குறேன்னா ஓகே ஃபைன். பட் அவங்க அந்த 100 ரூபா அப்படிங்கிறத வந்து டிமாண்ட் பண்ணி வாங்கும் போது அதுக்கு நீங்கள் இலவசமாக முடிக்காணிக்கைன்னு போடாமல் இந்த மாதிரி 100 ரூபா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்துருக்கலாம். இந்த மாதிரி பண்ணாமல் ஆனால் இலவசம்னு போட்டுட்டு முதல்ல எல்லாம் நம்ம கொடுக்குறத வாங்கிட்டு இருந்தாங்க. பட் நவடேஸ் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு மோட் ஆஃப் ஆயிடுச்சு. தென் செகண்ட் விஷயம், விஞ்ச் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. அதாவது முடியாதவங்க, அதாவது வயசானவங்க இல்லாட்டி குழந்தைகள்லாம் வச்சுருக்கவங்க விஞ்சில் வந்து மலை ஏறுறதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முறை தான் வந்து விஞ்ச். ஓகேங்களா? அந்த விஞ்சுக்கு எங்கள் அம்மாவும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போய் விடலாம் அப்படிங்கிறக்காக விஞ்சுக்காக போனோம் டிக்கெட் வாங்குறதுக்கு. கிட்டத்தட்ட அந்த விஞ்ச் டிக்கெட் வாங்குற கவுண்டருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டதுக்கு ப்ராப்பரான யாருக்கும் இன்னும் தெரியல, நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்க்கெலாம் போய் கேட்டதுக்கு அவங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே வெயிட் பண்ணிங்கன்னா எப்படி 4 மணி நேரம் ஆயிரும், நீங்கள் 4 மணி நேரத்துக்கு இங்கே நிற்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து கேட்டார். நான் உடனே நம்பாமல் திரும்பவும் போயிட்டு அந்த ஸ்டாஃப்கிட்ட போயிட்டு, எங்க குழந்தை வச்சுருக்காங்க, குழந்தைங்க வச்சுருந்தா விடுவீங்கள்ல, குழந்தைங்கன்னா 2 மாதம் குழந்தைங்க இருந்தால் கொண்டு வாங்க, கூட்டிகிட்டு வாங்க, நான் இப்போவே உள்ளே விட்றேன். 2 மாதம் 2.5 மாதம் குழந்தை இருந்தால் சொல்லுங்கள், இப்போவே உள்ளே விட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்காக நாங்கள் என்ன 2 மாதம் குழந்தைய கூட்டிகிட்டு வர முடியும்? எங்கள் குழந்தை 1.5 வயசு ஆச்சு. சரி ஓகே, குழந்தைன்னா எல்லோரும் குழந்தை தான், ஓகே ஃபைன். அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இங்கே 4 மணி நேரம் நிற்கிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டெப்ஸில் ஏறினீங்கன்னா போய் சாமி கும்பிட்டு கீழே இறங்கி வந்து ஊருக்கே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கே ஒரு அட்வைஸை போட்டார். அது செம்ம காண்டாச்சு. எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நான் அங்கே இருந்த இடத்த விட்டு கிளம்பி வந்தோம். அண்ட் தென் 3வது விஷயம், மொபைல் ஃபோன்ஸ் நாட் அலவுட் இன் பழனி அப்படிங்கிற மாதிரி தேவஸ்தானத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. போர்டர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு லாக்கர் ரூம்லாம் இருந்தது. நாங்கள் வந்து ஒபே ஆல் ரூல்ஸ் அப்படிங்கிறதுக்காக அந்த மொபைல்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்தாச்சு. பட் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இவங்கெல்லாம் வந்திருக்கும் போது மொபைலில் வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க. அது மட்டும் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக என் மனசுக்குள்ளே எழுந்தது. நிறைய பேருக்கு அது எழுந்திருக்கும். பட் நான் இந்த இடத்துல கேட்குறேன், அது மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு பார்த்ததுலேயே ஒரு 10 பேருக்குள்ள மொபைலில் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்கன்னா உச்சி மலையில் கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு வெளில வந்து அவங்க வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன செக் பண்ணி அனுப்புகிறாங்க,
அப்போ அவன் எடுத்துகிட்டு வந்தவன் சூப்பர் இன்டெலிஜென்ட், நாங்கள் வச்சுட்டு வந்தவங்க ஏமாளிக, எங்களுக்கு தெரியாமல் ஏமாளிக. இதுதான் எனக்கு வந்து தோணுச்சு. எங்கள் வீட்லேயும் கூட கேட்டாங்க, பாருங்கள் எல்லோரும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நம்ம தான் எடுத்துகிட்டு வரலாம்னு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இல்லை, யாராவது வந்து கேட்டு பார்த்து பிடிச்சி மொபைலை பற்றி எது கொண்டு வந்தேன்னு கேட்டாங்கன்னா அது நமக்கு தேவையில்லாத அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அந்த இடத்துல வந்து நகர்ந்து வந்துட்டேன். பட் நான் எனக்கு என்ன கொஸ்டின்னா, செக் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக செக் பண்ணணும்ல, அது எதுக்காக அந்த மாதிரி ஒரு லெத்தாஜிக்கலாக செக் பண்ணி பேருக்குன்னு கடமைக்கேன்னு செக் பண்ணி அனுப்புகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின். மோஸ்ட்டாக எல்லோரும் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஐயர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பழம் வாங்கி பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அர்ச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஐயர்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு இரிட்டேட்டாக இருந்தது. அப்புறம் லைக் திருப்பதியில் பண்ணுற மாதிரி செட்டாக போய் உட்கார வச்சு அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது பண்ணாங்க. அது புதுசாக இருந்தது. கொஞ்சம் என்னடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் ஃபைனல் டச்சாக முருகனை போய் பார்க்கும்போது இது எல்லாமே வந்து நமக்கு மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வருது. நெக்ஸ்ட் டைம் நான் பழனிக்கு போகிறேன் அப்படின்னா, நீங்களும் போகிறீங்கன்னா எதையுமே எதிர்பார்க்காம எங்கேயுமே கேட்கக்கூடாது. கீழே வந்து நம்ம பார்க்கிங்கில் போய் இறங்குறோம், தென் விறுவிறுன்னு மேலே படிக்கட்டில் ஏறுறோம். ஒரு வித்தின் ஒரு 20 to 25 மினிட்ஸில் நம்ம வந்து ஏறிடலாம். அடுத்து போகிறோம், முருகனை பார்க்குறோம், அதே மாதிரி விறுவிறுன்னு கீழே இறங்குறோம். பஞ்சாமிரதம் வேணுமா வாங்கி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். யாரையும் எதுக்காகவும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் இந்த ஒரு பழனி ட்ரிப்பில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எஸ்பெஷலி அங்கே இருக்கவன்கிட்ட போய் நம்ம யாராவது ஒருத்தர் ஒன்று கேட்டால் அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா கேட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. மற்றபடி பழனி முருகனோட தரிசனம் வந்து சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோடய பழனி முருகன் டெம்பிளோட அந்த விசிட்டோட நடந்த விஷயங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஏதோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from your friend Ranjit.